ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இன்னி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா, காவேரி இதுக்கு மேலேயும் இந்த வீட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ண முடியாது, அவங்களும் வந்துட்டு நம்மளை பண்ண விட மாட்டாங்க, அப்படியே நம்ம அங்கே போய் நின்னாலும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க, கண்டிப்பாக அங்கே பிரச்சனைன்னு வந்தால் வீடை வந்து உன் பேருக்கு மாற்றி அவங்க எழுதி தர மாட்டாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஆஃபீஸர் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக சைன் பண்ண மாட்டாங்க, இது நடக்காது, நம்ம சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. காவேரி இருந்துக்கிட்டு என்ன விஜய் வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வீடை நம்ம பேருக்கு நம்ம வாங்க வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இதுதான் நடக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக காவேரியை பேசி சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் விஷயத்த சொல்லலாம், அதாவது அதை சாரதா கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க கிட்ட விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த ஃபேமிலி அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. எல்லோரும் வாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ சாரதா, யமுனா, கங்கா, அப்புறம் நிவின் எல்லோரும் இருக்காங்க. என்ன தம்பி விஷயம், என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கிளம்பலாமா, அவங்க இங்கேயே உட்காந்துட்ருக்காங்க இல்லையா, அவங்கள வெளியில் அனுப்பிட்டு நாம் வந்து அங்கே போயிட்டு காவேரி பேருக்கு வீட்டை மாற்றிடலாம், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இல்லை அத்தை, அது விஷயமாக தான் உங்ககிட்ட நாங்கள் பேச வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் வேறு பிளான் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சாரதா கேட்குறாங்க. இல்லை அத்தை, இதில் பிளான்லாம் எதுவுமே கிடையாது, இப்போ வந்து காவேரி பேருக்கு வீட்டை மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதை கேட்டு சாரதா இருந்துக்கிட்டு ஷாக்காகி, ஏன் தம்பி இப்படி பேசுகிறீங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு காவேரி மாதிரியே சாரதாவும் கேட்குறாங்க. அத்தை அப்படியெல்லாம் இல்லை அத்தை, நீங்களும் காவேரி ஏன் இப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அதுக்காக சொல்லலை, இப்போது நம்ம கண்டிப்பாக காவேரி பேருக்கு வீட்டை மாற்றணும்னு நினச்சாலையும் அவங்க வந்து மாற்ற விட மாட்டாங்க, அங்கே பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிற்பாங்க, பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து இதை வந்து முடிக்க முடியாது, அவங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க, அதனால தான் அதை சொல்கிறேன், இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது வேற இப்போ தம்பி ஏன் ஒரு 2-3 நாள் கழித்து வச்சுக்கலான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அத்தை நம்ம இப்போன்னு இல்லை, எப்பயுமே இங்கே இருந்துக்கிட்டு கொடைக்கானலில் இருந்து நம்ம எப்போ வீட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலையும் கண்டிப்பாக அது வந்து முடியாது, அவங்க பண்ண விட மாட்டாங்க, அதனால் இப்போதைக்கு இது வேண்டாம் அத்தை, நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு மொத்த பேருமே ஷாக் ஆகுறாங்க. விஜய் அப்புறம் அதாவது நிவின், கங்கா எல்லாருமே ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஆமாம் இதானா உண்மை, அவங்க கண்டிப்பாக இதை நடக்க விட மாட்டாங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டை விற்றாகணும் அப்படின்னா அவங்க ஷேர் கேட்டு வந்து நிற்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக இதுலேருந்து யாருக்கும் ஷேர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்படி இருக்கும்போது நமக்கு வேறு வழி இல்லாத, இப்போதைக்கு அவங்க நம்மளை இதை ஆக விட மாட்டாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சாரதா இருந்துக்கிட்டு, இல்லை தம்பி அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஓடணுமா, அவங்கள விரட்டி அடிச்சுட்டு நம்ம போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அப்போது இல்லை அத்தை, நம்ம பேசிக்கிட்டே தானே இருக்கோம் அவங்கக்கிட்ட, அவங்க ஏதாச்சும் கண்டுக்கிறாங்களா, இல்லை நம்ம எவ்வளோ தூரம் சொல்லியும் அவங்க போகாமல் இங்கே தான் இருக்காங்க, அவங்களையும் தாண்டி இதுக்கப்புறமும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறீங்களா, அது முடியாத அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்னடி காவேரி தம்பி இப்படி சொல்கிறாரு, நீ பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கு அப்படின்னு, நானும் விஜய்கிட்ட பேசி பார்த்துட்டேன், என்கிட்டையும் விஜய் இதை தான் சொல்கிறாரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா, ஒரு பக்கம் விஜய் சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்குன்னு தோணுதுமா, அவங்க கண்டிப்பாக நம்மளை நடத்த விட மாட்டாங்க, பேசாமல் நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கங்காவையும் யமுனாவையும் பார்க்குறாங்க. காவேரியை பார்த்து, அக்கா உங்களுடைய சூழ்நிலை எனக்கு புரியுதுக்கா, நீங்கள் இந்த வீட்டை விற்றா உங்களுக்கு பணம் வேணும், உங்களுக்கு அவசரம், பணத்துக்காக தான் இந்த வீட்டை விற்கணுன்னே நீங்கள் முடிவு பண்ணீங்க, அது எனக்கு புரியுதுக்கா, இப்போ வீட்டை விற்காமையே போகிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் 2 பேரையும் யாரும் ஃபீல் பண்ண வேணாங்க்கா, பரவாயில்லக்கா, உங்களுக்கு என்னக்கா பணம் தானே வேணும், கண்டிப்பாக இந்த வீட்டை விற்றா எவ்வளோ ஷேர் வருமோ அந்த பணத்தை நான் வந்துட்டு விஜயை ரெடி பண்ணி உங்களுக்கு 2 பேருக்கும் கொடுக்க சொல்கிறேன்க்கா, நர்மதாவுக்கு வேணா கூட இந்த வீடு என் பேருக்கு மாறலைன்னா கூட உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நான் வந்து கொடுத்துட சொல்கிறேன், எப்போ முடியுமோ அப்போ வந்து வீட்டை என் பேருக்கு மாற்றிக்கலாங்க்கா அப்படின்ற மாதிரி காவேரி வந்துட்டு சொல்கிறாங்க கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும். இது கேட்டதுக்கு அப்புறமா கங்காவும் யமுனாவும் இருந்துக்கிட்டு, என்னடி காவேரி இப்படி பேசுகிற, இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் எங்களுக்கு பணம் தான் முக்கியம்னு நாங்கள் கேட்போன்னு நினச்சிட்டியா, பாரு நாம் சண்டை போட்டது என்னமோ உண்மை தான், பணத்தை வந்துட்டு அதாவது வீட்டை உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சதும் உண்மை தான், அதுக்காக இப்படி ஒரு ஃபேமிலி இங்கே வந்து நிற்கும்போது இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக நாங்கள் நிற்போன்னு நீ நினைக்கிறியா, அப்படியெல்லாம் இல்லை காவேரி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சட்டப்படி எப்போ நம்ம பேர் அதாவது வீடு உன் பேருக்கு மாற
மாறுதோ அப்போ வந்து நீ எங்களுக்கு பணம் கொடுத்தா போதும், இப்போ வந்து அவ்வளோ அவசரம் கிடையாது, அதான் நிவினும் பணம் வேண்டாம் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என் புருஷன் நான் சொன்ன உடனே வந்துடவா போகிறாரு, எப்படியோ அவர் இன்னும் 2 மாதம் 3 மாதம் வேலையை முடிச்சுட்டு தான் வருவார், அது வரைக்கும் பரவாயில்ல காவேரி இருக்கட்டும், அதையும் மீறி குமரன் மாமா கூப்பிட்டாலையும் கண்டிப்பாக வர போகிறதில்ல, அவர் வந்தாலுமே இனிமே வந்துட்டு நான் வந்து அவர்கிட்ட பேச போகிறதில்ல, அதை விடு காவேரி, அது எல்லாத்தையும் விடு, பணத்தை பற்றி இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கங்கா வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா யமுனா உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க யமுனாவை. அப்போது யமுனாவுமே இருந்துக்கிட்டு சரி எனக்கும் அக்கா சொல்கிறது தான் சரின்னு படுது, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வீட்டை வந்து காவேரி பேருக்கு மாற்றாமே ஊருக்கு கிளம்ப போகிறோமா அப்படின்ற மாதிரி யமுனாவே கேட்குறாங்க. அப்புறம் நிவின் இருந்துக்கிட்டு என்ன விஜய் இது ஓகே தானா இந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நிவின் நீங்களே எல்லா விதத்துலையும் யோசிச்சு பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து இதில் நடக்கிறதுக்கு என்ன இருக்குது, நம்ம வந்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜயம் சொல்கிறாரு. அத்தை நீங்கள் தான் இப்போ முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாட்டியை வந்து சாரதா பார்த்துட்டு சரிங்க தம்பி, இதுக்கப்புறம் நான் முடிவு பண்ண என்ன இருக்குது, அதுதான் விற்க முடியாமல் பண்ணிட்டாங்களே, நடு வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்காங்களே, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நீங்களே இவ்வளோ சொல்கிறதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும், சம்மந்தப்பட்டவங்களே எங்களுக்கு பணம் இப்போ தேவைப்படலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது தம்பி, ஆனால் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே எத்தனை வருஷம் கழிச்சு இனிமேல் வீட்டை விற்றாலும் ஒரு பைசா கூட அவங்களுக்கு நான் தரப்போகிறது கிடையாது, இப்போ இவங்க ஆக விட மாட்டாங்க, இவங்க கிளம்புனதுக்கப்புறமா பிரச்சனையெல்லாம் ஆற போட்டதுக்கப்புறமா இந்த வீட்டை நம்ம காவேரி பேருக்கு இன்னொரு நாள் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வழியாக சாரதாவுமே ஒத்துக்கிறாங்க. அத்தை நம்ம இப்போ ஊருக்கு கிளம்ப போகிறோம், இனிமேல் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஒட்டு உறவாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க, அப்படி உங்களுக்கு அந்த குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் வேணால் இங்கே இருங்க, அந்த ஃபேமிலியோடையே நாங்கள் எல்லோரும் சென்னைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. அம்மா விடுமா, பாட்டிக்கிட்டே ஏமா கோவப்படுற, பாட்டி நீ அம்மா பேசினதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இப்போ அந்த ஃபேமிலி அங்கே உட்காந்துட்ருக்காங்களே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இங்கே நிவின் வந்து கேட்குறாரு. இப்போது சரி வாங்க அவங்கள எல்லாரும் வெளியில் கிளம்ப சொல்லிவிட்டு நம்ம வீட்டை பூட்டிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு வெளியில் வராங்க. அப்போ அந்த ஃபேமிலி அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு சரி நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் வெளியில் கிளம்புங்க, நாங்கள் வந்துட்டு வெளியில் போகணும், அதாவது நீங்கள் வெளியே போங்க நாங்கள் வெளியில் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் இருந்துக்கிட்டு. அப்போது நாங்கள் ஏன் போகணும், நாங்கள் எங்கேயும் போக முடியாது, எங்களை வெளியே அனுப்பிட்டு நீங்கள் போய் இந்த வீட்டை வந்து விற்கணும்னு நினைக்கிறீங்களா, அது முடியாது, நாங்கள் இந்த வீட்டை விற்க விட மாட்டோம், எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ என்னப்பா பேசிகிட்டு இருக்க, முதல்ல எங்கேயாவது வெளியே இது என்னுடைய வீடு, போனால் போட்டோன்னு பாவம் பார்த்து வீட்டுக்குள்ளே ஊற்றா ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு வெளியில் போங்கன்னு சொல்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் கூப்பிட்றாங்க. அப்போது விஜய் இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க, நாங்கள் அப்படி எதுவும் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் முதல்ல வெளியில் போங்க, நாங்கள் வெளியில் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லை எங்களால் முடியாது, எங்களை வெளியில் அனுப்பிட்டு நீங்கள் போய் வீட்டை விற்கலான்னு பார்க்குறீங்களா, அது மட்டும் நடக்காது, ஏன்னா இந்த வீட்டை நீங்கள் விற்கவும் முடியாது வாடகைக்கு விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்களோட வீடு, நாங்கள் விற்போம் வாடகைக்கு விடுவோம் என்ன வேணாலும் பண்ணுவோம், அதை கேட்க நீ யார் அப்படின்ற மாதிரி சாரதா திரும்பவும் கோவப்பட்டு கேட்குறாங்க. அப்போது இங்கே பாருங்கள் என்ன உரிமை இருக்குது, ஏன் என்ன கேட்குறீங்க, இங்கே பாருங்கள் கோர்ட்டோடைய ஸ்டே ஆர்டர் இருக்குது, நீங்கள் எங்களை அறியாமல் இந்த வீட்டை விற்கவோ வாடகைக்கு விடவோ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே மொத்த ஃபேமிலியும் ஷாக் ஆகுறாங்க. அதாவது கோர்ட்டோட ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க, இனிமேல் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த வீட்டை விற்கவே முடியாது, விஜய் எடுத்த முடிவு தான் சரியா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போது. ஸோ வந்துட்டு விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதை வாங்கி பார்த்துட்டு, விஜய் மட்டுமே இல்லை நிவின் காவேரி யமுனா கங்கா எல்லாருமே வாங்கி பார்த்துட்டு ஆடி போய் நிற்கிறாங்க. அப்போது என்னடி காவேரி அப்படின்னு, ஆமாம்மா அவங்க சொல்கிறதான உண்மை தான், இந்த வீட்டை நம்ம வந்து விற்க முடியாது வாடகைக்கு விட முடியாது, ஏன்னா கோர்ட்டோட ஸ்டே ஆர்டர், அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம இதை எதுவுமே பண்ண முடியாதுமா, இதுக்கப்புறம் அப்படி ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்லேருந்து வந்து கேட்பாங்க, கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி காவேரியே சொல்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பீங்க, இந்த வீட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் இந்த வீட்டு மேலே அதாவது கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கீங்களா, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கோவப்பட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. அத்தை உங்ககிட்ட பேசி சண்டை போடுறதுனால எதுவுமே ஆக போகிறது இல்லை அத்தை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு.
சரிங்க, நீங்கள் முதல்ல கிளம்புங்க. இந்த வீட்டை நாங்கள் விற்க போகிறது கிடையாது. அதான் கோர்ட்லேருந்து ஸ்டே ஆர்டர் வந்துடுச்சுல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி இனிமேல் நாங்களே நினச்சாலும் இந்த வீட்டை வந்து விற்க முடியாது. அதனால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் போகணும்? நாங்கள் இங்கே தான் இருப்போம். நீங்கள் அப்படி சொல்லிட்டா நாங்கள் போன உடனே இந்த வீட்டை விற்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உண்மையிலே இந்த வீட்டை நாங்கள் விற்க போகிறது கிடையாது. இப்படி நீங்கள் வந்து வீட்டை விற்றா எங்களுக்கு பங்கு வேணும்னு நீங்கள் வந்து நிற்கிறதுக்கு அப்புறமும் நாங்கள் வந்துட்டு இந்த வீட்டை விற்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் முதல்ல கிளம்புங்க. நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா நாங்கள் வீட்டை பூட்டிகிட்டே கிளம்புறோம். நாங்கள் வந்துட்டு ஊருக்கே கிளம்புறோம். இந்த வீட்டை நாங்கள் இப்போதைக்கு விற்க போகிறது கிடையாது. நீங்கள் எப்போ விற்பீங்களோ அப்போ வந்துட்டு அதாவது நாங்கள் எப்போ விற்போமோ திரும்புவோம், அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜய் சொல்கிறாரு. என்ன தம்பி, நீங்கள் போய் அவங்கக்கிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, திரும்பவும் எப்போ விற்பீங்களோ அப்போ வந்து பங்கு கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லை தம்பி, இப்போவே 2ல் 1 அவ்வளோதான். இவங்க கிளம்பி ஆகணும். இப்போ நம்ம வீட்டை விற்க போகிறது கிடையாது. வீட்டை விற்றாதான் இவங்க பங்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு விற்க முடியாது. நம்ம கிளம்பலாம், நடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கோவப்பட்டு பட்டுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே அந்த குடும்பம் இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாது, இப்போ போயிட்டா திரும்பவும் எங்களால் வரவே முடியாது. அதாவது திரும்பவும் நீங்கள் எப்போ வருவீங்க, வீட்டை விற்பீங்கன்னு உங்களை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு கஷ்டம். உங்களோட அட்ரஸ், நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன ஏதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்புறம் உங்களை பிடிக்கிறது நாங்கள் கஷ்டம். அப்புறம் பூட்டின வீட்டை தான் பார்த்துட்டு இருக்க முடியும். அப்புறம் சப்போஸ் விற்றுட்டீங்க எங்களுக்கு தெரியாமல் அப்படின்னா வீட்டை விற்றதுக்கப்புறம் வந்து நின்று எதுவும் ஆக போகிறது கிடையாது. எங்களுக்கும் பண தேவை இருக்குது. உங்களை மாதிரி எங்களுக்கும் அவர் எதுவுமே வைக்காமல் போயிட்டாரு. நாங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. நான் ஒருத்தி வந்து என் பிள்ளைங்கள பார்க்க முடியாது. எங்களுக்கும் வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வீட்டை விற்று எங்களுக்கும் சேர வேண்டிய பங்கை கொடுங்க. எங்களுக்கு அந்த பணம் ரொம்ப முக்கியம். எங்களுக்கும் பணம் தேவைப்படுது. என் பொண்ணு இதோ ஆளாகி நிற்கிறா, அவளுக்கு அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணுங்கள், வீடு தூருங்க, வீடு கட்டுங்க, எது வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் எங்களால் பணம் கொடுக்க முடியாது. நாங்கள் இந்த வீட்டை விற்க போகிறது கிடையாது. நீங்கள் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அதான் ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்குல்ல, ஏன் சம்பாதிக்க துப்பு இல்லையா என்ன? நல்லா அப்புறம் ஏதாச்சும் அசிங்கமாக கேட்டு போகிறா, மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா விடாப்பிடியாக சண்டை போட்டு அவங்க எல்லாரையும் வெளியே துரத்தி பேகெல்லாம் தூக்கி எறிஞ்சு வெளியில் அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியும் எவ்வளவோ தடுத்து பார்த்து வெளியே போய் நிற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னடி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு எல்லாரும் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து பூட்டுங்க தம்பி வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அதாவது சாரதா வந்து சொன்னதுக்கப்புறமா வீட்டை இழுத்து பூட்டிட்டு அங்கேருந்து எல்லாரும் கார் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. இந்த ஃபேமிலி எல்லாருமே இங்கே பாருங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ல கேட்காம அவங்க வந்துட்டு எல்லாருமே வந்து சென்னைக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எங்கே சொத்தில் பங்கு வேணுமாமே பங்கு, எவ்வளோ உரிமையாக வந்து என் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு போகிற வழியெல்லாம் சாரதை வந்து பயங்கரமாக புலம்பிட்டே சென்னைக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சமயம் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு அந்த பையன் வந்து கிருஷ்ணன் வந்துட்டு அவங்களுடைய அம்மா கிட்டே கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னடா பண்ண முடியும், நம்ம இப்படியே திரும்பி வீட்டுக்கும் போக முடியாது. அவங்க நீ சொன்ன மாதிரி எப்போ வேணாலும் திரும்ப வீட்டை விற்க வருவாங்க. நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இல்லாத நேரமாக பார்த்து விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து போக போகிறது கிடையாது. அதான் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு இல்லை, அவங்கள மாதிரி தான் நாமளும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நாம் ஏன் பயப்படணும், அதாவது சென்னைக்கு நாமளும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சென்னைக்கு போய் என்ன பண்ண போகிறோம், வீட்டு அட்ரஸ் தெரியாது, வீடு எங்கே இருக்குது, என்ன ஏதுன்னு கூட தெரியாது, அப்புறம் எப்படி நம்ம வந்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம யாருன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நம்ம பயந்துக்கிட்டு இங்கே வராமல் இருந்தோம். அதான் இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சுல, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு நான் பயப்படணும். அதான் இந்த ஊரில் பசுபதி அண்ணன் இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு அவங்களோட வீட்டு அட்ரஸ் தெரியும்ல, நம்ம வந்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணலாம். நம்ம வந்துட்டு சென்னைக்கு கிளம்பலாம். முதல்ல அங்கே போயிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி வீட்டு அட்ரஸ் வாங்கி அதுக்கப்புறமா நம்ம அவங்களுடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. என்னம்மா இந்த வீட்லேயே நம்மளை சேர்க்காம இப்படி வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வெளியில் தள்ளுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்மளை வந்து வீட்டுக்குள்ளே அப்படியே சேர்த்துப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா அதுக்காக நம்ம போகாமல் இருக்க முடியுமா என்ன, அவங்க தள்ளிட்டா நம்மளுக்கு பங்கு இல்லைன்னு ஆகிடுமா, என்னை விட நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அதில் உரிமை இருக்குது, நீங்கள் கிளம்புங்க, அது எல்லாத்தையும் எதுவும் பேச வேணாம், நம்ம அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து இடிஞ்சு போய் உக்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன்லேயே வந்துட்டு அதாவது தாத்தா ஃபோன் பண்ணி விஜய்க்கு வந்து
பேசுகிறாரு. என்ன விஜய் போன வேலை முடிஞ்சிடுச்சா, என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் சுற்றி பார்த்துட்ருக்கீங்களா, எப்போ வரீங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் இங்கே விஜய் வந்துட்டு இல்லை தாத்தா போன வேலை முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிற அதாவது என்னடா சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை விஜய் வந்து ஒரு சில வார்த்தைகளால் வந்து ஃபோனில் சொல்கிறாரு. என்னடா திடீர்னு எப்படி சொல்கிற அப்படின்னு, எங்களுக்குமே ஒன்றுமே புரியல தாத்தா, அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல, நாங்களும் என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தாத்தா நாங்கள் ஊருக்கு தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றதுனால. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி தாத்தாவும் இழிஞ்சு போய் பாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அவங்களுமே ஷாக் ஆகி உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே அதாவது வீட்டுக்கு சென்னைக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா எல்லாரும் இறங்கி போய் ரொம்ப டயர்டாக உட்காந்து சாரதா அங்கே போய் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அங்கே இருக்கிற சந்தானத்தோட ஃபோட்டோவை தூக்கி பயங்கரமாக போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா நீ இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு, டேய் இனிமேல் அந்த ஆளோடைய ஃபோட்டோ நம்ம வீட்டுக்குள்ளே எதுக்குடி அப்படின்ற மாதிரி சாரதா வந்து கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. தம்பி இதை இப்படியே விடக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க யார் என்ன, இது உண்மையா பொய்யா, இல்லை நம்மக்கிட்ட நம்ம நம்புற மாதிரி பொய் சொல்கிறாங்களா என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.